விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்துக்கு நிதியமைச்சர் ஜெட்லி அளித்த பதிலை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ராஜ்யசபாவில் வெளிநடப்பு செய்தன. பார்லிமெண்ட் பட்ஜெட் தொடரின் முதல் நாளான திங்களன்று ராஜ்யசபாவில் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டு விலைவாசி பிரச்சினை மீது விவாதம் நடந்தது. காங்கிரஸ் எம்பி குலாம் நபி ஆசாத் பேசுகையில், விலைவாசியை குறைப்போம் என்று உறுதியளித்து ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா ரயில் கட்டண உயர்வைத்தான் மக்களுக்கு பரிசாக அளித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி பேசுகையில், தொழிலதிபர்களுக்கு சாதகமான கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு விவசாயிகள் ஏழைகளின் நலனில் அக்கறை இல்லை என்றார். மார்க்சிஸ்ட் எம்பி சீதாராம் யெச்சூரி பேசுகையில், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளித்துள்ளனர் என்றும் விலைவாசியை உயர்த்துவதற்கு அல்ல என்றும் கூறினார். बिल्कुल लोगों ने मैंडेट दिया, हमने स्वीकार किया, उसका इज्जत करते हैं, लेकिन मैंडेट लोगों ने इसलिए नहीं दिया कि उनकी जिंदगी पे हमला करें. मैंडेट लोगों ने इसलिए नहीं दिया कि आप जो है बेहद महंगाई बढ़ाते जाएं. मैंडेट लोगों ने दिया कि आपने जो उनके सामने वादे किए उस वादों को पूरा करने के लिए. अगर वादा पूरा करने का सक्षमता नहीं है आपने, तो उसको स्वीकार करवाने का जिम्मेदारी हमारी है विपक्ष में. பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் கூறிய கருத்துக்களுக்கு அரசின் சார்பில் நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி பதிலுரை அளித்தார். போதுமான சப்ளை இல்லாத காரணத்தாலேயே சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்திருப்பதாகவும் ஆட்சிக்கு வந்த 5 வாரங்களில் அதை சரி செய்துவிட முடியாது என்றும் ஜேட்லி கூறினார். நாட்டின் பொருளாதார நிலையை மோசமான நிலைக்கு கொண்டு வந்த காங்கிரஸ் இப்போது அரசை குறை கூறுவதாகவும் ஜேட்லி சாடினார். ரயில் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் எடுத்தது என்றும் கூறிய ஜேட்லி, பயணிகள் கட்டணத்துக்கு மானியம் அளித்த வகையில் ரயில்வேக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும், ரயில் கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தால் இன்னும் 2 மாதங்களில் ரயில்வே துறையை மூடும் நிலைக்கு போயிருக்கும் என்றும் கூறினார். இதற்கு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் செயல்பாடுகளால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை பாரதிய ஜனதா கூட்டணி அரசு எதிர்கொண்டுள்ளதாக கூறிய ஜேட்லி, விலைவாசியை கட்டுப்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார். ஆனால் அவரது பதிலுரை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.